நல்ல சாப்பாடு, நல்ல இடம், குளிர்ச்சியா. வாங்க வாங்க வாங்க. இப்போ எங்கே நிற்கிறோம்னா மணல்காட்டில் வந்து நிற்கிறோம். சமைச்சு சாப்பிட போகிறோம் பிரியாணி எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட. நாங்கள் எவ்ரி வீக்கெண்ட் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணுவோம்னுட்டு யோசித்தோம். வெளியில் எங்கேயாவது போயிட்டு சமைச்சு சாப்பிடுவோம். வந்து பிரியாணி சமைச்சு சாப்பிடுவோம். எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டுன்ட்டு எங்களுக்கு தெரிஞ்ச அகல்கிட்ட கேட்டோம் எங்கே போய் செய்யலாம்னு சொல்லி. மணல்காட்டில் இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லிச்சுனா ஸோ கூகுள் மேப்பில் போய் பார்த்தோம். பார்க்க நல்லா இருந்துச்சுட்டான். ஸோ எங்களோட இன்னும் ஒரு ஃப்ரெண்ட்ஸும் செட் ஆச்சுன்னா ஸோ அவைகளோட போயிட்டு சமைச்சு சாப்பிட்டோம். അല്ല തൂക്കിനോടനെ பாகுபலி. இப்போ அங்கே இருக்கிற ஆக்களோட கதை கேட்கலாம் அவை சொல்லிச்சிடும். எவ்ரி சண்டே வந்து லைக் 8, 10, 15 அந்த மாதிரி ஃபேமிலிஸ் வேறு வந்துருக்குமா இப்படி சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த இடத்துக்கு. ஓகே, ஸோ எல்லாம் செட் பண்ணி முடித்து சமைக்கிறதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணினோம். இந்த இடத்தின் ஸ்பெஷல் என்னென்னா இது வந்து இந்த சவுக்கு மரங்கள் ஃபுல்லாக அது மணல்காடு பீச்சுக்கு பக்கத்துலேயே அந்த சவுக்கு மர நிழல் வந்து அப்படி இந்த கொஞ்சம் என்ன சொல்கிற சுற்றி கூடாரம் மாதிரி இதாக இருக்கும். அந்த நிழலில் இருந்தால் அந்த நல்ல ஒரு சத்தம், நல்ல அமைதி, ஒரு தூரத்தில் ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அந்த சரியான அமைதியான இடம். இந்த இடம் எங்கே இருக்குண்டா நீங்களும் சில நேரம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபேமிலியோடையோ போய் சமைக்கிறதோ சாப்பிட்றதோ அப்படியா செய்கிறேன்னு சொன்னால் அந்த இடத்தின் லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து அங்கே போய் கொள்ளலாம். இங்கே வந்து கொஞ்சம் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. லைக் இதுக்கு பக்கத்தில் வீடுகள் இருக்குது, ஆட்கள் இருக்கணும், சின்ன கடை கூட 1-2 இருக்குது, சாமான்களை வாங்குற அப்படி இப்படின்னா கூட எல்லாம் கிடைக்கும்.
எங்களுக்கு புது கெஸ்ட் வந்திருக்கணும். கால தூக்க மாட்டேன். என்ன செய்ய போறீங்க? என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் போடுறோம்? வெங்காயம், பச்சை மிளகாய், தயிர், இது என்னது ஊறுகாய். என்ன செய்றீங்க அவசி? மோர் மோர். வாங்க வாங்க வாங்க. ஏத்துறீங்களா? வாங்க 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 பிச்சை எடுக்கிற மாதிரி. குடுக்குற மாதிரி இருந்து. இல்லாததுக்கான ரீசன் ஊறுகாய். பானியோடயா? நான் பானியோட குடிக்கல. இதுன்ற பிள்ளைதான் அது கண்டு சரியா கண்டு இந்த மாடு இப்படியே மேஞ்சி 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 சாப்பிட்டு அங்க போயிட்டு திருப்ப போய் இதை கூட்டி கொண்டுதான் அங்க போகும் மற்ற இடத்துக்கு. இல்ல அங்க தானா போகுதுங்களா? நீங்க நல்லா வேலை செய்றீங்களா? எடுக்கட்டா என்ன சொல்றது சுய என்ன பிரியாணிக்கு போட்டு கிண்டுறதா? பிரியாணி சாப்பிடும்போது கத்திரிக்காய் கத்திரிக்காய் போய் ஓகே. இனி இதுக்குள்ள சோஸ் போட்டு மிக்ஸ் பண்றேன். பாத்தீங்களா அப்படி ஈஸியா விடமா?
இதான் எங்களோட பிரியாணி செஃப், மெயின் செஃப். அது கேர்ள். இங்க எல்லாம் பெறக்கூடாது. இது ரெண்டு நான் செய்தது. சில பிரியாணி செய்யறாங்க மேலே எல்லாம் நெருப்பு தூக்கி போடுவாங்க. தம் பிரியாணி. ஓகே ஓகே. நாங்க செய்யறது சிக்கன் பிரியாணி. அதெல்லாம் சிக்கன் போடுறோம். எனக்கு லெக் பீஸ் தான் வேணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸா? கல்லு வச்சு அடுப்பு செட்டிங். என்னன்னு சொன்னா சுத்தி நெருப்பு பிடிக்கல. அப்படியா? சுத்தி நெருப்பு பிடிக்கல, அடி பிடிக்கும். இப்பொழுது எங்கள் சங்கத்தால் அடுப்பு மாற்றப்படுகிறது. இல்ல சுடையில கொஞ்சம் காணும் போடுவோம். நல்ல சட்டி. ஓகே, அப்ப வெளிக்கிட்டாச்சு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, சட்டப்படி முடிஞ்சு மடுத்து அங்கால இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன் பாப்போம். போய் நல்ல சாப்பாடு, நல்ல இடம், என்ன சொல்றது, நல்ல குளிர்ச்சியா, அந்த நிறைய காகங்களோட அந்த காத்து டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் குறைவு, வெயில் இல்லை, கொஞ்சம் வெயில் நல்லா சூப்பர். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அண்ணாவோ பாவம், உங்களை நல்லா பிரியாணி செய்ய விட்டாச்சு. அவர் சமைச்சதுக்கு அடையாளமா ஜீன்ஸ். அந்த ஜீன்ஸை துவைச்சு கொடுங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ எல்லாம் முடிச்சு பேக் பண்ணிட்டு இப்போ மணல்காடு பீச் பார்ப்போம் வந்து வலிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம்.
என்னத்துக்கு பாய்க்கிற இதுக்குள்ள இருந்து எழும்பி வழியில போய் அங்க போய் மீன் எடுப்பினோம். பிடிச்ச மீன் வலைய எழுப்பினோம். நீங்க வாங்கி பொரிச்சு குழம்பு வச்சு சாப்பிடுறது. இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் சவுண்டோட விடணுமென்று தான் யோசித்து எடுத்தது. பட் எங்களோட கேமரான்ற மேக் அந்த பின்மஃப் இல்லை, அதால் அந்த ஆடியோ குவாலிட்டி வந்து சரியான பேடாக இருக்குது. அதால் ஒரிஜினல் சவுண்ட் விடையெல்லாம் போயிட்டு ஸோ மியூசிக் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் இம்ப்ரூவ் பண்ணுறோம். என்னது சங்கெடுத்து வீட்டை கொண்டு போயிடும். இதை நல்ல வடிவா செய்யலாம் தெரியுமா? என்ன செய்யலாம்? வீட்டுக்கு அந்த வடிவான இதுகள் செய்து வைக்கலாம். ஸோ கடற்கரையில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு பார்க்கல அங்கே கரவேலை இழுத்து கொண்டு இருந்துச்சுன்னா ஸோ அதில் என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம்னு போனோம். ஸோ அங்கே போன பிறகு அவையிலே கொஞ்சம் நாங்களும் ஹெல்ப் பண்ணி அவையோட வேலையில் ஸோ இங்கே வந்த பிறகு பார்த்தோம் இங்கே மீன் வந்து ஜெஃப்னா டவுனில் மார்க்கெட்டில் வாங்குறத விட இங்கே சீப்பாக இருக்கும் அண்ட் ஃப்ரெஷ். ஸோ இங்கேயே கொஞ்சம் மீன் வாங்கிட்டு போவோம்னு டிசைட் பண்ணோம். கேட்க உடனே அந்த போய் அங்கே இருந்த மீனை கொஞ்சம் செலக்ட் பண்ணி கொண்டு போய் எங்களுக்காக அந்த தண்ணியில் கழுவி கொண்டு வந்து தந்தார். அண்ட் இந்த கடலுக்கு வந்து நீங்கள் போகிறதா இருந்தால் குளிக்கிற அப்படி ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா இந்த கடல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அலை எவ்வளோ பெருசுண்டு. நாங்களும் அந்த பிளானில் போனாங்க. பட் அந்த அலையை பார்த்த பிறகு அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த அலைன்ற அளவை பார்க்கல அது ஒரு சேஃபான இடம் மாதிரி தெரியலை. ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் அவைகளோட கொஞ்சம் மீன் பிள்ளைகள் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்கி கொண்டு வீட்டை வெளிக்கிட்டோம். அதோட முடிந்தது அன்றைய நாள்.